ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நடப்பு ஆண்டில் வகுப்புகளை தொடங்கும் வகையில் கட்டடப் பணிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாக சிறப்பு ஆய்வுக்குழு தலைவரும் மாநில மருத்துவ கல்வி கூடுதல் இயக்குநருமான சபீதா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ராமநாதபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் ராமநாதபுரம் உள்ளிட்ட 11 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கான கட்டடப் பணிகள் தொடங்கப்பட்டு நடந்து வருவதாகவும், ராமநாதபுரத்தில் நடந்து வரும் கட்டடப் பணிகள் கொரோனா காலத்திலும் கூட நிறுத்தப்படாமல் தொடர்ந்து நடந்து வருவதாகவும், நடப்பு ஆண்டில் மருத்துவக் கல்லூரிக்கு மத்திய அரசு மருத்துவக் குழுவால் அனுமதி பெறப்பட்டு வகுப்புகள் தொடங்கும் வகையில் கட்டடப் பணிகளை விரைந்து முடிக்க திட்டமிட்டிருப்பதாகவும், நிர்வாக கட்டடம், வகுப்புகள் என ஒவ்வொரு பிரிவிலும் 25% வரை பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும், விரைவில் மத்திய மருத்துவக் குழுவின் கட்டடப் பணிகள் ஆய்வுக்கு உட்படுத்துவர் என்றும், ஆய்வுக்கு பிறகே மருத்துவக் கல்லூரி வகுப்புகள் தொடங்குவதற்கான மத்திய அரசின் அனுமதி கிடைக்கும் என்றார். சிறப்பு குழுவில் சென்னை ஓமந்தூரார் பல்நோக்கு மருத்துவமனை இயக்குனர் விமலா, குழுவின் ஒருங்கிணைப்பாளர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இக்குழுவினர் மருத்துவக் கல்லூரி கட்டடப் பிரிவுகளின் மாதிரி வரைபடத்தை வைத்து பொறியியல் துறையினருடன் ஆலோசனை நடத்தினர். ஆய்வின் போது ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதன்மையார் அல்லி, மருத்துவர்கள் மலையரசு, மனோஜ்குமார் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். கொஞ்சம் இப்படி திருப்பி காமி. போதும்